Hi students, இந்த வீடியோல நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பத்தி பேச போறோம். மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதுதான் IMU CET. இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஓகே சார், இது எதுக்காக அப்படின்னா பிடெக் மெரைன் இன்ஜினியரிங், BSc நாட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் படிக்கணும். அதுவும் கவர்மெண்ட் காலேஜில் நல்ல பிளேஸ்மெண்ட்டோட வெளில வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதலாம். ஓகேவா? IMU CET இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸும் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் மார்ச் 1லேருந்து மே 2 வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். ஓகேவா? மார்ச் 1லேருந்து மே 2 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஓகே, இது ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாம் தான். ஓகே சார், எக்ஸாம் எப்போது? எக்ஸாம் மே 24 நடத்துகிறாங்க. ஓகேவா? ஆல் ஓவர் இந்தியா. தமிழ்நாட்டில் 6 ஊரில் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எந்தெந்த ஊர்னா சென்னை, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர். ஓகேவா? இந்த 6 ஊரில் சென்ட்ரு போட்டுருவாங்க. நம்ம எழுதலாம். ஓகே, இப்போது இந்த எக்ஸாமை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஓகே, பேசிக் டீட்டெயில்ஸ் முடிச்சிட்டோம். எப்போ நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகுது, எப்போ எக்ஸாமு, தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியாஸில் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இந்த எக்ஸாமை யார் கண்டக்ட் பண்ணுறா? இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி. இந்தியாவில் மொத்தம் 6 இடத்துல இந்த கேம்பஸ் இருக்குது. ஓகேவா? அதில் சென்னையும் ஒன்று. ஓகே, ஸோ சென்னை கேம்பஸில் நம்ம செலக்ட் ஆகி படிக்கும்போது நிறைய ஸ்காலர்ஷிப்பில் என்ன பண்ண முடியும்? படிக்க முடியும். ஓகே, ஸோ நமக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இப்போது இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி, எக்ஸாம் பேட்டர்ன், கேம்பஸ் இன்டர்வியூஸில் யாரெல்லாம் வரா, ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு பேசிக் எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 12th நீங்கள் 4 சப்ஜெக்ட் கம்பல்சரி படிச்சிருக்கணும். என்னென்னு பார்க்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்டு இங்கிலீஷ். ஓகே, இப்போது இதில் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் OBC கேட்டகரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் மினிமம் 60% ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் இங்கிலீஷில் மினிமம் 50% ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதை ஸ்கோர் பண்ணியிருந்தால் தான் நம்ம இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதணும். ஓகேவா? ஸோ 3 சப்ஜெக்டில் 60, இங்கிலீஷில் 50 மினிமம். அதிகபட்சம் எவ்வளோ வேணால் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஓகே, SC ST ஸ்டூடெண்ட் இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு 5 மார்க்கை குறைச்சிக்கலாம். ஓகேவா? அப்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் மினிமம் 55%, இங்கிலீஷில் மினிமம் 45% ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்போது இவங்க இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஓகேவா? ஸோ இப்போ குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் பார்க்க போகிறோம். ஜென்ரல் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் 17லேருந்து 25 வயசு வரைக்கும் எழுதலாம். அன்மேரிடாக இருக்கணும். ஓகேவா? SC ST ஸ்டூடெண்ட்ஸ் 17லேருந்து 30 வயசு வரைக்கும் எழுதலாம் இந்த எக்ஸாம். ஓகேவா? ஸோ நம்ம 12th முடிச்சுட்டு எழுத போகிறோம். அப்போது மினிமம் 17 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இதுதான் ஏஜ் லிமிட். ஓகே, அடுத்து PG ப்ரோக்ராமில் MTech MBA இருக்குது. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ஆஃப்டர் 12th IMU CET எக்ஸாமை பற்றி பேசுகிறோம். அப்போது UG ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மொத்தம் 6 கேம்பஸஸ் இருக்குன்னோம். ஒவ்வொரு கேம்பஸ்லையும் ஒவ்வொரு கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் கவுன்சிலிங் அப்போ ரொம்ப தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும்? சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா 6 கேம்பஸ்லையும் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்கும். இப்போ சென்னை கேம்பஸில் நீங்கள் தமிழ்நாட்டில் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா சென்னை கேம்பஸில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா IMU CET ப்ரௌச்சரை தெளிவாக படிச்சிடணும், லைன் பை லைனாக. ஓகேவா? அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸாம் எப்படி சார் இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ அதை தான் பேச போகிறோம். மொத்தம் 6 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. 6 சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது. என்னென்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ். ஓகேவா? இப்போது ஒவ்வொரு
சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ்லேருந்து 50 கொஸ்டின் வரும். ஓகேவா? ஃபிசிக்ஸில் 50 கொஸ்டின், மேக்ஸில் 50 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 25 கொஸ்டின், இங்கிலீஷில் 25 கொஸ்டின், ஜென்ரல் நாலேஜ் 25 கொஸ்டின், ஆப்டிடியூட் 25 கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த ஜிகே அண்டு ஆப்டிடியூட் இது ரெண்டும் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் உள்ள சிலபஸ் மட்டும்தான். ஓகேவா? 11th சிலபஸ் தேவையில்லை. 12th சிலபஸ் ஃபுல்லுமே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் அதிகமாக வெயிட்டேஜில் வரும். ஓகே, அடுத்து காலேஜ் ஃபீஸ் பிடெக் கோர்ஸுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பெர் இயருக்கு 2,75,000 வரும். என்ன சார் ரொம்ப அதிகமாக இருக்கே? டோன்ட் வரி, நிறைய ஸ்காலர்ஷிப் இங்கே கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபீஸை கட்டிடலாம். ஒரு கேம்பஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி ஸ்காலர்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, அட் த சேம் டைம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், நீங்கள் சென்னை கேம்பஸ்க்குள்ளே நுழையும் போது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஸ்காலர்ஷிப் உள்ளே வரும். ஓகேவா? நீங்கள் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஃபுல் ஃபீஸுமே ஸ்காலர்ஷிப்பில் எடுத்துருவாங்க. ஓகே, பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட 50,000 60,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இது இல்லாமல் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சென்னை அவங்க ஒரு சில ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. பிரைம் மினிஸ்டரோட ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஃபீஸ் நமக்கு குறையும். இது இல்லாமல் பிஎம் வித்யாலக்ஷ்மி ஸ்கீமுக்கு கீழே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எஜுகேஷன் லோனும் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ அப்போது ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இந்த 4 வருஷத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். வெளியில் வரும்போது கேம்பஸ் இன்டர்வியூ அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸை கொடுத்துட்டாங்க, இவங்கெல்லாம் எங்கள் காலேஜுக்கு கேம்பஸ் இன்டர்வியூக்கு வராங்கன்ட்டு. ஓகே, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த காலேஜில் படிச்சுட்டு நம்ம வெளியில் வரும்போது பேக்கேஜ் மினிமம் 70,000லேருந்து மேக்ஸிமம் 8 lakhs வரைக்கும் பெர் மந்த்துக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் சொல்கிறது பெர் மந்த்துக்கு. ஸோ அந்த லெவலுக்கு நல்ல கம்பெனிஸ்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்களாம். ஸோ மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு இருக்கும், லாங் லீவ் கிடைக்கும். ஸோ நிறைய நாடை சுற்றி பார்க்கலாம், நல்ல பேக்கேஜ் இருக்கும் நமக்கு. ஸோ ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, அட் த சேம் டைம் ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி எல்லாமே நமக்கு அட்வான்டேஜ் தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கடல் சார்ந்த படிப்புகள் படிக்கணும்னு ஆசை இருக்குன்னா IMU CET எக்ஸாமை அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுற காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றின பேசிக் ஐடியாஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இன்னும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபர்தராக வெப்சைட்டில் போயிட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. May 2க்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா? விருப்பம் உள்ளவங்க இந்த எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 6 கேம்பஸில் உங்களுக்கு பிடிச்ச கேம்பஸ்க்கு போங்க. ஓகே, ஸோ இது மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்னும் நிறையா பேச போகிறோம். அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மாஸ் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.